இன்றைய செய்திகளின் தொகுப்பு. மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வைப்பு. 369 எம்பிக்கள் பங்கேற்ற நிலையில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப 220 எம்பிக்கள் ஆதரவு, 149 எம்பிக்கள் எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை இனி நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஆய்வுக்கு உட்படுத்தும். கூட்டுக்குழு ஆய்வுக்கு பிறகு மசோதா மீண்டும் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்யப்படும். அண்டார்டிக் பெருங்கடலில் லண்டன் நகரத்தை விட 2 மடங்கு பெரிய பனிப்பாறை மீண்டும் நகரத் தொடங்கியது. தெற்கு ஜார்ஜியாவை நோக்கி சென்று கொண்டிருப்பதாக ஆய்வாளர்கள் தகவல். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் மேல்முகம் ஊராட்சி அத்தம்பட்டி மாரியம்மன் கோவில் திடலில் அப்பகுதி மக்களை ER ஈஸ்வரன் MLA அவர்கள் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். நாமக்கல் மாவட்டம் கொக்ராயன்பேட்டை மண்ணாம்பரையில் புதிதாக அமைக்கப்பட்ட விளையாட்டு திடல் திறப்பு விழாவில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் MLA மற்றும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் தங்கமணி ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் ஒன்றியம் முஞ்சனூர் ஊராட்சி முஞ்சனூர் ராமசாமி கோயில் மண்டல பூஜையில் ER ஈஸ்வரன் MLA அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு குழாய் மூலம் எரிபொருட்களை கொண்டு செல்ல திட்டம். டெல்லியில் நடைபெற்ற இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தைக்கு பின் அறிவிப்பு. வரும் 19 மற்றும் 20ஆம் தேதிகளில் ஈரோடு மாவட்டத்தில் கள ஆய்வு மேற்கொள்கிறார் முதலமைச்சர் MK ஸ்டாலின். புதிய திட்டப் பணிகளையும் துவக்கி வைக்க உள்ளதாக தகவல். காட்டு வழி பாதையில் செல்லும் பக்தர்களுக்கு சபரிமலையில் தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடு. இதுவரை 1 லட்சத்திற்கும் மேலான பக்தர்கள் காட்டு வழிகளில் தரிசனத்திற்கு வந்துள்ளதாக தகவல். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.